ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்னோட வீக் ஆஃப். இன்னைக்கு எந்த வேலையுமே செய்யக்கூடாது, ஃபுல்லாகவே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். பட் நம்ம நினைக்கிறது எப்போ தான் நடக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக தான் எல்லா விஷயமுமே நடக்கும். அதே மாதிரி தான். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகன்னு சொல்லிட்டு டிவியில் ஒரு பாட்டை போட்டு வேலையை கடற்கடன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த குட்டிகளோட முடி ஃபுல்லாக வீடெல்லாம் பறந்துக்கிட்டே இருந்துச்சு, அங்கங்கே ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஃபுட்டுலேயும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையோட க்ளீன் பண்ணியாச்சு. ஷீட், பில்லோ கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி 2 வீக்ஸ் மேலே ஆகுது. அதையும் கையோட அலசிடலான்னு எடுத்து வச்சிட்டேன். வீக் ஆஃபில் வாங்கின சர்க்கரை இன்னுமே எதுவுமே எடுத்து வைக்கல, எல்லாமே அங்கங்கே போட்ட அப்படி இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்து ரீஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வேலைகளுக்கு நடுவில் பசி வேற வந்துருச்சு. ஸோ தோசை சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டேன். அவனுக்கு வேற டாக்டர் 6 டைம்ஸ் ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவனுக்கு டைமுக்கு ஃபுட்டு போயிடும். சின்ன வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அப்படியே வீடு கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த குட்டி பையனை பாருங்க, வம்பிழுத்துட்டே சுற்றிட்டு இருந்தான். கூட்டி முடிச்ச கையோட ஃபுல்லாக மாப்பும் போட்டு முடிச்சாச்சு. விட்டுட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். நான் ஊற வச்ச நேரமோ என்னமோ தெரியல, வெயிலுக்கு பொறுக்கல. மழை வர மாதிரி இருக்குது, மோடம் போட்டிருக்கு. மழை பெய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கிளைமேட் மாறிட்டே இருந்துச்சு. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும்.